ஹலோ கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன்பேயில் எப்படி பர்சனல் லோன் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃபோன்பேயில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 5000 ரூபாயிலேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லோன் கொடுக்குறாங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு சேலரி ஸ்லிப்பும் தேவை கிடையாது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் லோன் அப்ரூவல் இருக்குது. சரிங்களா, போதும் ஆதார் கார்டு, பேன் கார்டு இந்த ரெண்டு மட்டும் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃபோன்பேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோனை வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வர்றீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி ஃபினான்ஸ் கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டான் வந்து சேரும். நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கு, அடுத்து டிமெட் அக்கௌண்ட்டு, அப்புறம் கிரெடிட் கார்டு, லோன்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணி ஃப்ரீயாக வாங்குறது அப்படின்றத நம்மளோட சேனலில் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காமல் நம்மளோட சேனலை விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஃபோன்பேயில் எப்படி நம்ம ஈஸியாக லோனை வாங்க போகிறோம் அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லி தரப்போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது அப்ளை லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா லோன் அப்படின்னு இருக்கா, இந்த லோன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாவது இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன்பேலேயே நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்கள் ஃபோன்பே அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேன் கார்டெல்லாம் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட நேம் போட்டு இந்த இடத்துல உங்களுக்கு இவ்வளோ லோன் இருக்குது அப்படின்னு பேப்பர்லெஸ், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 6 லட்ச ரூபா லோன் இருக்குது. எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் தேவை கிடையாது, பேப்பர்லெஸ் தான் எல்லாமே. இப்போ இதில் லோன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல கெட் லோன் அப்படின்றது கொடுத்துக்குங்க. பர்சனல் லோன் இருக்குது, கோல்டு இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதில் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இப்போ இந்த பர்சனல் லோன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிபில் வந்து செக் பண்ணுவாங்க. இப்போ உங்களோட சிபில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒன்று செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட சிபில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 792 ரூபா இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல குட் ஸ்கோர் தான். சரிங்களா, இப்போ இந்த ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா செக் கிரெடிட் ஸ்கோர் அலோட் ஆக்சஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோரு, நீங்கள் என்னென்ன பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேன் கார்டு மூலிமா எல்லாமே டீட்டெயிலாக தெரிய வந்துடும். தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேனுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ லோன் கொடுக்கலாம் அப்படின்றத இவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. அது மூலிமா வந்து இந்த லோனை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கிறலாம். இப்போ நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் லோன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் அமௌண்ட்டு கேட்குறாங்க எவ்வளோ வேணும் அப்படின்னு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 6 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது. நீங்கள் 6 லட்ச ரூபா வாங்குறீங்க அப்படின்னா 48 மாதத்துக்கு 17,005 ரூபா நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது மாதம் 17,005 ரூபா. 48 மாதம் அப்படின்னா 1 லட்ச ரூபா வேணும் அப்படின்னா இந்த அமௌண்ட்டுக்கு எடுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா அப்படின்னா எனக்கு 12 மாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8,900 ரூபா, அதாவது பார்த்தீங்கன்னா 9,000 ரூபா ரவுண்டப்பாக வரும். சரிங்களா, இப்போ தான் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ கொடுங்க. மாதத்தை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 1 லட்ச ரூபா லோன் வாங்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத இந்த இடத்துல டீட்டெயிலாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா நம்ம லோன் வாங்கினோம் அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீஸு 2,100 ரூபா கொடுக்குறாங்க. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வர்றது 97,900 ரூபா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வருது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா லோன் அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1,07,181 ரூபா வருது. அதான் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் இன்ட்ரெஸ்ட், அந்த ஒரு வருஷத்துக்கான எல்லா இன்ட்ரெஸ்ட்டுமே மொத்தமாகவே எடுத்துக்கிடுவாங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த அமௌண்ட்டை வந்து ரீபேமெண்ட்டாக கட்டணும். சரிங்களா, இப்போ இதெல்லாம் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே கொடுத்துக்குங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஒரு மாதமும் கட்டணும் அப்படின்ற டீட்டெயில் இந்த இடத்துல இருக்கும். அதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓகே அப்படின்றத கொடுத்துக்குங்க. ஃபர்ஸ்ட் இஎம்ஐ பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 3ஆம் தேதி. இப்போ நான் எல்லாமே செக் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. இந்த பேசிக் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பேன் கார்டு நம்பர், உங்களோட பேன் கார்டில் என்ன நேம் இருக்குது, அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், நீங்கள் மேலா ஃபீமேலான்னு கொடுத்துங்க. எம்ப்ளாய்மெண்ட் டைப் கொடுக்கணும், மந்த்லி இன்கம் கொடுக்கணும், பர்ச்சேஸ் ஆஃப் லோன் எதுக்காண்டி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்ற லோனை கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டான்னு கேட்குறாங்க, அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்பஸ் ஆஃப் லோனு, சரிங்களா, அது கொடுத்துருப்பீங்க. உங்களோட கம்யூனிகேஷன் இமெயில் அட்ரஸ் கேட்குறாங்க. இந்த இமெயில் அட்ரஸை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. கம்யூனிகேட்டர் அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸில் தான் இருக்கீங்களா, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒர்க்கிங் பிளேஸில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைனா மேனுவல் கொடுங்க, இல்லைனா டிக் கொடுத்துட்டு நீங்கள் மேனுவலாக என்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஆதாரில் இருக்க அட்ரஸே நீங்கள் ஓகே தான். சரிங்களா, இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா KYC கேட்பாங்க. இந்த இடத்துல உங்களோட வீடியோ ஃபோட்டோ கேட்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோவை வந்து நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணி கொடுத்துக்க வேண்டியது இருக்கும். கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டை வந்து டிஜிட்டல் லாக்கர் மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சைன்இன் பண்ணணும், ரெண்டாவது என்டர் OTP என்டர்
பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 டிஜிட்டில் செக்யூரிட்டி பின் இருக்கும், அதை போட்டு என்டர் பண்ணணும். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி கீழே ஒரு கேப்சா இருக்கும். இந்த கேப்சாவை அப்படியே பார்த்து இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டில் இணைச்சிருக்கிற ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி மூவ் ஆகும். இதில் உங்களோட ஆதார் கார்டு மட்டும் டிக் பண்ணிக்கங்க. டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல அலோவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அலோவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 6 டிஜிட் பின் நம்பர் வச்சிருப்பீங்க. இந்த பின் நம்பர் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேங்க்யூ அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் லெட்டர் வரும். இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. உங்களோட லோன் அமௌண்ட்டை உங்கள் பேங்க்கு கொண்டு கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பேங்க்கில் லோன் வேணுமோ அந்த பேங்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அக்கௌண்ட் நம்பர், கன்ஃபர்மேஷன் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாம் போட்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் இல்லைனா ஏடிஎம் டெபிட் கார்டு, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை வந்து எது மூலிமா எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆக்சஸ் கொடுக்கணும். இதில் நெட் பேங்கிங் இருந்தால் நெட் பேங்கிங் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு மூலிமா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெக்கமெண்டட் அது எது கொடுத்துக்கோ அதை மட்டும் நீங்கள் கொடுத்துங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கார்டு டீட்டெயில்ஸ், எக்ஸ்பைரி டேட்டு, சிவிவி இதை போட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க மாதம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் எடுத்துக்கிடுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் வரும். இந்த அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணுற வேண்டியது இருக்கும். சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் லெட்டர் வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லோன் அமௌண்ட்டை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே டேரெக்டாக அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க 48 ஹவர்ஸ்க்குள்ளே. இதில் சார்ஜஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். இந்த சார்ஜஸ் எல்லாம் போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும். இந்த அமௌண்ட்டை நீங்கள் சொன்ன டேட்டில் அவங்க சொன்ன டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அமௌண்ட்டை ரீபேமெண்ட்டாக நீங்கள் பண்ணி ஆகணும். இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா இப்போவே யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது லோன் ஆப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே கைஸ், இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே கைஸ், நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பை, லவ் யூ கைஸ்.